ஒரு பலசாலி அப்படின்றவனுக்கு வீரம் பலன் அதே அளவுக்கு தாங்கக்கூடிய சக்தியும் இருக்கணும். ஹல்லேலூயா. தாங்கக்கூடிய சக்தி எங்க இருக்குதோ அந்த இடத்துல மனிதனுக்கு நம்பிக்கை இருக்கும். நீங்க போய் ஒரு வீடு கட்ட போறீங்கன்னா முதல்ல கவர்மெண்ட் அந்த வீடு எந்த அந்த வீடு கட்டுற நிலம் எந்த நிலம்னு பார்க்கும். சதுப்பு நிலமா சோதிச்சு பார்ப்பாங்க. இதுக்கு கீழே தண்ணி நீரோட்டங்கள் எப்படி இருக்குது, ஒருவேளை புயல் ஒரு பூமி அதிர்ச்சி வந்தா இந்த நிலத்தை தாங்கக்கூடிய அளவுக்கு இந்த நிலத்துக்கு கெப்பாசிட்டி இருக்குதா. அதனால தான் பண்ணை நிலங்கள்ல பெருசா வீடு கட்டுறதுக்கு என்ன பண்றது கிடையாது. கவர்மெண்ட்ல ஏரி நிலங்கள்ல கொடுக்கறது கிடையாது. நீங்க சென்னையில பார்த்துருப்பீங்க, மாடி வீடு ஒரு பெரிய இது எல்லாம் கட்டி முடிச்சு திறப்பு விழா செய்ய வேண்டிய கிட்டத்தட்ட சமீபமான நாட்கள் வந்தோடனே கவர்மெண்ட்ல சொல்றாங்க, இல்ல இந்த மக்கள் இந்த வீட்டுக்குள்ள குடியிருந்தாங்கன்னா இந்த வீட்டினுடைய ஹைட்டு வெயிட்டு இதுல உள்ள ஜனங்களுடைய பொருள் அவங்களுடைய இருப்பிடம் எல்லாம் சேர்த்தோம்னா இன்னைக்கு கட்டியிருக்க இந்த வீட்டினுடைய அஸ்திபாரம் என்னாகாது, தாங்காது, இது நிச்சயமா உடஞ்சு விழுந்துரும், 2-3 வருஷத்துல தாங்காது அப்படின்னு சொல்லி அந்த பில்டிங்கை ஃபுல்லா டெமாலிஷன் பண்ணாங்க. 2 பில்டிங்கை நீங்க பார்த்துருப்பீங்க ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப ஒரு உறுதியான அஸ்திபாரம் எங்கே இருக்கிறதோ அங்கேதான் ஒரு நிலையான ஒரு வீட்டை கட்ட முடியும். அல்லேலூயா. அப்படி ஒரு விசுவாசி உறுதியான விசுவாசியாய் மாறுகிற வரையிலும் கர்த்தரும் தம்முடைய உன்னதமான பெரிய சித்தத்தை அவங்க வாழ்க்கையில செய்வதற்கும் அவர் கொஞ்சம் சில காலங்களை தாமதிக்கிறார். அல்லேலூயா. 20ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே பிரதிஷ்டமாய் இயேசு கிறிஸ்துவே வெளிப்படுத்தினார். அவன் பெயர் சவுல். அவன் தேவனுடைய ஆலயத்தையும் தேவ ஜனங்களையும் கொல்லும்படி மிகுந்த உக்கிர கோபம் கொண்டு படையெடுத்து அவன் ஜனங்களை தேடி போய் கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. இப்படி அவன் போய் கொண்டிருந்த பொழுது தமஸ்குவின் பாலைவனத்துக்கு அருகே அவன் வந்த பொழுது ஒரு பெரிய சூரிய வெளிச்சத்தை போல உள்ள ஒரு வெளிச்சம் அவனுக்கு தென்பட்டு அவனுடைய கண்கள் குருடாகி போய் அவன் கீழே விழுந்தான். அந்த இருட்டுக்குள்ளிருந்து அந்த வெளிச்சத்துக்குள்ளிருந்து ஒரு சத்தம் உண்டானது. அந்த சத்தம் சொல்லுகிறது, நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நான் தான். அல்லே, நானும் நம்முடைய துன்பத்திலே நமக்கு இது ஒரு பெரிய துன்பம் இல்ல, இது ஒரு பெரிய போராட்டம் இல்ல, இது ஒரு பெரிய கஷ்டம் இல்லைன்னு சொல்லி நீங்க எவ்வளவு சகிச்சாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் படுகிற துன்பங்கள் போராட்டங்கள் எல்லாம் அது உங்களுடையதல்ல, அது என்னுடையது. அவன் தேவ ஆலயத்தையும் தேவ ஜனங்களையும் துன்பப்படுத்தும் பொழுது இயேசு சொல்லுகிறார், நீ துன்பப்படுத்துகிறது சபையை அல்ல, ஜனங்களை அல்ல, என்னையவே நீ துன்பப்படுத்துகிறாய். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு துன்பம் இருக்குது என்றால் அது உங்களோடு மட்டுமல்ல, அது உங்களோடு இருக்கிற இயேசுவுக்கும் சேர்த்துதான் அந்த துன்பத்தை அவர் பார்க்கிறார். நீங்க உங்க வாழ்க்கையில் அனுபவிக்கிற எந்த ஒரு வலியையும் எந்த ஒரு வேதனையும் எந்த ஒரு ஏமாற்றத்தையும் எந்த ஒரு போராட்டத்தையும் நீங்கள் தனியே அனுபவிக்கவில்லை. அந்த எல்லா சூழ்நிலையிலும் இயேசு உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை இந்த வசனம் நமக்கு மிக வெளியரங்கமாய் காட்டுகிறது. அவன் ஜனங்களை துன்பப்படுத்தினான், சபையை துன்பப்படுத்தினான். ஆனால் இயேசு சொல்லுகிறார், நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நான் தான். அவன் இயேசுவை துன்பப்படுத்தவில்லை, இயேசுவை அறையவில்லை, இயேசுவுக்கு எந்த வேதனையும் படுத்தவில்லை. அவன் எப்பொழுது சபையையும் தேவ ஜனங்களையும் துன்பப்படுத்துகிறானோ இயேசு சொல்லுகிறார், நான் வேறு நீ வேறு அல்ல, நான் வேறு இந்த சபை வேறு அல்ல, நான் வேறு இந்த விசுவாசியின் குடும்பங்கள் வேறு அல்ல. இவர்கள் வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு காயங்களும் அது என் மேல் இருக்காரா. உன் வாழ்க்கையில் அனுபவிக்கிற எல்லாவற்றுக்குள்ளும் நான் இருக்கிறேன், நீ தனியா இல்லைன்னு அந்த வசனம் சொல்லுது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட பவுல் குருடான பொழுது இயேசு சொல்லுகிறார், துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நான் தான். ஆனால் நீ என்னவா இருக்கணும், நீ எப்படி செய்யணும், நீ எப்படி திருந்தணும், என்னை பற்றி நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், நீ என்னை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நீ என்னோடு கூட வாழ வேண்டும் என்றால், வெறுமனே நீ என்னை கண்டது மட்டும் என்னை மட்டும் கண்டது போதாது, நீ எனக்குள்ளே வீழ்ச்சி அடைய என்னை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நான் ஏற்படுத்தியிருக்கிற ஊழியக்காரனுடைய வார்த்தைகளுக்கு நீ செவி கொடு அப்படின்னு வார்த்தையை சொல்றாரு. அல்லேலூயா. அதுதான் 9ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனம் சொல்லுது, அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அல்லேலூயா. தேவனுக்கு சித்தமானது என்ன என்று தேவனே எல்லாருக்கும் வெளிப்படுத்துவது இல்லை. உங்களுக்கு ஜெபம் பண்ண தெரியலாம், உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்ல தெரியலாம், உங்களுக்கு நல்ல பைபிள் வாசிக்க தெரியலாம், ஆனாலும் தேவனுக்கு சித்தமானது என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ளவே நாம் சபைக்கு வருகிறோம்.
ஒரு விசுவாசி ஒரு ஊழியக்காரனுடைய வாயிலே தேட வேண்டியது, தேவனுக்கு சித்தமானபடி நான் என் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள ஆண்டவர் என்ன வார்த்தையை அவர் வாய்களில் இருந்து எனக்கு ஆலோசனையாய் தருகிறார். அவங்க தான் நல்ல விசுவாசி. பாஸ்டர், வியாதி சுகத்துக்காக ஜெபம் பண்ணும் போது உங்க காதுகள் காது கொடுத்து கேட்கணும், இந்த வியாதியிலிருந்து நான் சுகம் அடைவதற்கு கர்த்தர் எந்த ஆலோசனையை என் ஊழியக்காரன் வாயிலே தருகிறார். எனக்கு தரித்திரம், எனக்கு கடன், எனக்கு பலவீனம், எனக்கு விபத்து, ஏதோ ஒரு போராட சூழ்நிலை என் வாழ்க்கையில வரும்போது ஒரு ஊழியக்காரனுக்கு நீங்கள் தெரிவிக்க வேண்டும். அந்த ஊழியக்காரன் உங்களுக்கு வேத புத்தகத்தை வைத்து ஆலோசனை சொல்லும் போது உங்கள் காதுகள் கூர்ந்து கேட்க வேண்டும், என்ன காரியத்தை கர்த்தர் எனக்கு செய்ய சித்தமா இருக்கிறார். ஆசீர்வாதத்தை தேடுகிற கண்களாய் நீங்கள் இருப்பது சந்தோஷம், ஆனால் ஆலோசனைக்கு செவி கொடுக்கிற காதுகளாய் நீங்கள் மாறுவது அதை விட மிக முக்கியமான ஒன்று. அல்லேலூயா. ஆண்டவரே பேசியிருக்கான் இல்லையா, நீ இதெல்லாம் செய், இதெல்லாம் செய், அப்படி சொல்லல. நீ பட்டணத்துக்குள்ள போ, அங்கே அனனியா என்கின்ற ஒரு மனிதனை நான் ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன், அவன் வந்து எனக்கு சித்தமானது என்ன என்பதை உனக்கு போதிப்பான், அவன் சொல்லுகிறபடி நீ செய் என்றார். இரண்டாவதாய் அந்த புத்தகத்தை நான் தொடர்ந்து வாசித்துக் கொண்டிருந்த பொழுது அப்போஸ்தல புத்தகம் அதே 10ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனத்தை வரும் பொழுது அங்கே இன்னொரு மனிதனை கர்த்தர் எனக்கு காண்பித்தார். அவனுடைய பெயர் 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு. அவன் மிகுந்த தான தர்மம் செய்கிறவன், பரிசுத்தவான், பயபக்திக்குரியவன், உன்னதமான தேவனுடைய சன்னிதானத்திலே அவனுடைய காணிக்கையிலும் தான தர்மங்களும் எட்டக்கூடிய அளவுக்கு அவன் நீதிமானா இருந்தான். அல்லேலூயா. ஒரு தேவ தூதனே அவன் வீட்டுக்குள் வந்து நிற்கக்கூடிய அளவுக்கு அவன் வீடு பரலோகத்துக்கும் அவன் வீட்டுக்கும் நெருக்கம் இருந்தது. அல்லேலூயா. பரலோகத்திலிருந்து ஒரு தூதன் இறங்கி அவன் வீட்டுக்குள் வந்து நிற்கக்கூடிய அளவுக்கு அவன் தேவனுக்கு என்ற ஒரு இடத்தை அவன் வீட்டுக்குள் ஏற்படுத்தி வைத்திருந்தான். எத்தனை பேர் புரியுது உங்களுக்கு? தேவன் வந்து அந்த வீட்டுக்குள் நிற்கிறதற்கு ஒரு தூதனை அனுப்ப அவன் வீடு பாத்திரவானா இருந்தது. அல்லேலூயா. அப்படி ஒரு தேவ தூதன் வந்து அந்த வீட்டுக்குள் நிற்கும் போது தேவ தூதன் சொல்லுகிறான், நான் உனக்கு ஒன்றை சொல்லுகிறேன், தோல் பதனிடுகிற சிமியோன் என்கின்ற ஒருவனுடைய வீட்டில், சீமோன் என்கின்ற ஒரு வீட்டிலே ஒரு தேவ மனிதனாகிய பேதுரு அங்கே நிற்கிறான். இப்பொழுது நான் உன் வீட்டுக்குள் வந்து நின்ற அதே நேரத்தில் அங்கே ஒரு தேவ தரிசனத்தை அவன் அடைந்திருக்கிறான். அவனுக்கு நீ ஆள் அனுப்பி அவனை வரவழைத்து கர்த்தர் உனக்கு என்ன சொல்ல சித்தமா இருக்கிறாரோ அதை அவன் வாய்மொழியாய் கேள் என்கின்றார். தேவ தூதனே வந்தாலும் தேவனுக்கு சித்தமான காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவ மனிதர்களை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். தேவனே சந்தித்திருந்தாலும் தேவனுக்கு சித்தமானது என்ன என்பதை புரிந்து கொள்ள தேவன் தம்முடைய மனிதர்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த